வணக்கம் உறவுகளே, மற்றொரு சமகாலத்தின் ஊடாக மீளவும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைய சமகாலத்திலே நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்கள் 46 ஆண்டுகளாக தமிழர்களை அடக்குமுறையில் வைத்திருக்கின்ற சட்டம், ஸ்ரீதரன் எம்பி குற்றச்சாட்டு, கிழக்கில் கன்னிவடி அகலும் போது வெளிவந்த மனித எச்சங்கள், நீதிபதி விடுத்திருக்கின்ற அறிவிப்பு, அடுத்தடுத்து வெளியாகும் பிரதமரின் அதிரடி அறிவிப்புகள், நிகழ உள்ள மாற்றங்கள் கல்வித்துறையில். இந்த விடயங்களைத்தான் இன்றைக்கு சமகாலத்திலே சற்று சுருக்கமாக பார்க்க போகிறோம். இலங்கை ஈழம் என்கிற பூர்வீக பெயரை கொண்ட இந்த நிலம் இந்து சமுத்திரத்தினுடைய முத்து என்று அழைக்கப்படுகிற அத்தனை வளங்களையும் தன்னகத்தை கொண்டிருக்கின்ற ஒரு சொர்க்கபுரியான பூமியாக காணப்படுகின்றது என்பது இன்றைக்கு மட்டுமல்ல, காலனித்துவ ஆட்சி காலத்தில இருந்து ஐரோப்பியர்கள் தொடக்கம் இந்த உலகத்திலே வாழ்ந்து வருகின்ற இந்த நாட்டிற்கு சுற்றுலா மூலமாக வருகை தருகின்ற மக்கள் சொல்லி செல்லுகிற ஒரு விடயமாக இருக்கிறது. அத்தகைய ஒரு ஸ்வர்க்க பூமியான இந்த நாட்டிலே காணப்படுகின்ற கொள்கைகள், ஆட்சி வகுப்பின் காரணமாக பல்வேறு சிக்கல்களுக்கு காலத்துக்கு காலம் முகம் கொடுத்து வருகிறது. இதன் காரணமாக இந்த நாட்டினுடைய அபிவிருத்தி என்பது இன்றைக்கும் பின்னிற்கின்ற ஒன்றாக மாறியிருக்கிறது. இன்றைக்கு உலகிலே வளர்ச்சியடைந்து காணப்படுகின்ற சிங்கப்பூர் என்கிற நாடு இந்த நாட்டை பார்த்து இலங்கையை போன்று சிங்கப்பூரை மாற்ற வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அந்த நாட்டினுடைய வளர்ச்சி என்பது உலகம் திரும்பி பார்க்கிற ஒரு வளர்ச்சியாக மாறியிருக்கிறது. ஆனால் இலங்கை எங்கே சென்றிருக்கிறது என்றால் அது கேள்விக்குறிதான். ஏன் இந்த விடயத்தை நான் இங்கே குறிப்பிடுகிறேன் என்றால், இந்த நாட்டிலே அமுல்படுத்தப்பட்டு வருகின்ற சட்டங்கள், நடைமுறைகள், இங்கே பின்பற்றப்பட்டு வருகின்ற ஆட்சியாளர்களால் கொண்டு வரப்படுகின்ற நடைமுறைகள் இந்த நாட்டிலே வாழுகிற மக்களை அடக்கி ஒடுக்குவதற்கான ஒரு கருவியாக பயன்படுகின்றனவோ என்கிற கேள்வி காலங்காலமாக இருந்து வருகிறது. அதற்கான பதிலும் கிடைத்துதான் வருகிறது. இப்படி இருக்க, இலங்கையிலே நடைமுறையிலே இருக்கின்ற பயங்கரவாத தடை சட்டம் 46 ஆண்டுகளாக இந்த நாட்டிலே தொடர்ந்து கொண்டு வருகிறது. இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் மூலமாக பல இளைஞர் யுவதிகள் கைது செய்யப்படுவதும் காணாமலாக்கப்படுவதும், மிக முக்கியமாக இந்த வடகிழக்கிலே தமிழ் மக்களை வஞ்சிப்பதற்கான ஒரு கருவியாக இந்த சட்டம் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது என்பது கடந்த காலத்தினுடைய சாட்சியாக இருக்கிறது. இப்படி இருக்க, தமிழர்களை அடக்குவதற்காகவும் ஒடுக்குவதற்காகவும் தான் இந்த பயங்கரவாத தடை சட்டம் நாட்டிலே பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்று சொல்லி நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கிறார். இந்த சட்டத்தை முழுமையாக நீக்க வேண்டும் என்கிற கோரிக்கையினையும் அவர் முன்வைத்திருக்கிறார். இந்த பயங்கரவாத தடை சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு 46 ஆண்டுகள் கடந்திருக்கிறது. மிக முக்கியமாக 1979ஆம் ஆண்டு தற்காலிக ஏற்பாடுகள் சட்டமாகத்தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அது நாட்டிலே நடைமுறையிலே இருக்கிறது. அதற்கு ஆட்சியாளர்கள் பல்வேறு காரணங்களை குறிப்பிடுகிறார்கள். நாட்டிலே இருக்கின்ற சூழ்நிலைகள் தான் இதற்கு காரணம். நாட்டினுடைய பாதுகாப்பை கருத்திலே கொண்டு, மக்களுடைய பாதுகாப்பை கருத்திலே கொண்டு இந்த சட்டத்தை நாங்கள் நடைமுறையிலே வைத்திருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் பல்வேறு கருத்துக்களை குறிப்பிடுகிறார்கள். அப்படியானால் இந்த சட்டம் யார் மீது பாய்கிறது என்றால், தமிழ் மக்கள் மீதுதான் அதிகமாக கடந்த காலத்திலே பாய்ந்திருக்கிறது. ஆனால் அந்நிய நாட்களிலே தற்பொழுது ஆட்சியிலே இருக்கின்ற அரசு கொஞ்சம் தெற்கை நோக்கியும் இந்த சட்டத்தை பரப்பி இருக்கிறது, பயன்படுத்தி கொண்டு வருகிறது. இந்த பின்னணியிலே இந்த சட்டம் என்பது ஆரம்பத்திலே கொண்டு வரப்பட்ட நோக்கம் அது வேறு, ஆனால் பிற்காலத்திலே இது பயன்படுத்தப்பட்ட நோக்கம் வேறு என்பது எங்களுக்கு தெரியும். மிக முக்கியமாக தமிழ் மக்களை ஒடுக்குவதற்காகத்தான் இது பயன்படுத்தப்பட்டது என்பதை நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரத்திலே இந்த சட்டத்தினுடைய வலிகளையும் வேதனையும், அதாவது இந்த சட்டம் பயன்படுத்தப்படுகிற போது எப்படியான துன்பங்களுக்கு முகம் கொடுக்க நேரிடும் என்பதை தற்பொழுது ஆட்சியிலே இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அது ஜேவிபியாக இருந்த காலத்திலே அனுபவித்திருக்கிறது. ஆகவே அப்படியான அரசு இந்த பயங்கரவாத தடை சட்டத்தினுடைய அந்த வீரியத்தை அது புரிந்து கொள்ள வேண்டும். மாறாக இந்த சட்டத்தை நடைமுறையிலே வைத்திருப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் என்று சொல்லி நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரத்திலே தற்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவும் தேர்தல் காலத்திலும் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவது தொடர்பான தங்களுடைய அந்த கருத்துக்களை வெளியிட்டிருந்தது. நீக்குவோம் என்று சொல்லி அது குறிப்பிட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது ஆட்சிக்கு வந்த பிற்பாடு அந்த சட்டத்திற்கு இணையாக இன்னும் ஒரு சட்டத்தை ஏற்படுத்துவது தொடர்பாக அவர்கள் சிந்தித்து வருவதாகவும் அதற்காக அவர்கள் முயற்சித்து வருவதாகவும் ஸ்ரீதரன் அவர்கள் குற்றம் சுமத்தி இருக்கிறார். எனவே
இந்த பின்னணியிலே இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக நீக்குவதற்கு ஐரோப்பிய நாடுகள் தங்களுடைய அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டிருக்கிறார். எனினும் தற்பொழுது ஆட்சியில இருக்கக்கூடிய அரசு கடந்த வாரங்களிலே சில கருத்துக்களை வெளியிட்டிருந்தது. இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவது தொடர்பாக நாங்கள் ஆலோசித்து வருகிறோம். அந்த சட்டத்தை நீக்குவது தொடர்பான அறிவிப்புகளை வெளியிடுவது தொடர்பாக நாங்கள் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம் என்று சொல்லி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். எது எப்படி இருந்தாலும் இந்த சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்பதுதான் முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. அதே நேரத்தில் எங்களுடைய தமிழ் மக்கள் குறிப்பிட்ட விடயம் மறந்துவிட முடியாது. இந்த பயங்கரவாத தடை சட்டம் கடந்த காலத்தில் எங்கள் மீது, தமிழ் மக்கள் மீது பாய்ந்திருந்தது. ஆனால் இது சிங்கள இளைஞர்கள் மீதும் யுவதிகள் மீதும் பாய்வதற்கான காலம் வெகு தூரம் இல்லை என்று சொல்லி எங்களுடையவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் என்ன நடந்தது, இன்றைக்கு என்ன நடக்கிறது என்பதும் கண்கூடான சாட்சியங்களாக இருக்கின்றன. இது இப்படி இருக்க, இப்படியான இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்பது நீக்கப்பட வேண்டும் என்பதை சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் அழுத்தமாக குறிப்பிட்டிருக்கிறார். சரி, இந்த விடயம் ஒரு புறம் இருக்கு. கிழக்கு மாகாணத்திலே திருகோணமலை, அதாவது சம்பூர் கடற்கரை பகுதியிலே அந்த கடற்கரை ஓரமாக கன்னிவடி அகழுகின்ற பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. யுத்தம் முடிவடைந்து இன்றைக்கு 15 ஆண்டுகளாக இருக்கின்றன. ஆனாலும் இந்த நிலத்திலே விதைக்கப்பட்ட கன்னிவடிகள் இன்றைக்கும் அவை தோண்டி எடுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. இது இந்த நிலத்தினுடைய சாபம் என்று சொல்லி குறிப்பிடலாம். இந்த கன்னிவடியிலே சிக்குகிற போது உயிரிழப்புகள், அது மட்டுமன்றி அங்க இழப்புகள் என்பது ஏற்படும் என்பது நாங்கள் அறியாத விடயமல்ல. இப்படி இருக்க இந்த மூதூரினுடைய சம்பூர் கடற்கரை ஓரமாக கன்னிவடி அகழுகின்ற பணியிலே ஈடுபட்டு கொண்டிருந்த போது, மிக முக்கியமாக கடந்த 17ஆம் தேதி இந்த பணிகள் அதாவது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. MAG என்று அழைக்கப்படுகிற ஒரு நிறுவனம் தான் இந்த கன்னிவடி அகற்று பணியிலே ஈடுபட்டிருக்கிறது. முக்கியமாக இந்த சம்பூர் சிறுவர் பூங்காவை அண்மித்திருக்கின்ற கடற்கரை ஓர பகுதியிலே எங்களுக்கு தெரியும், இந்த சம்பூர் படுகொலையினுடைய நினைவாக தூபி அமைக்கப்பட்டிருக்கிறது. சம்பூர் படுகொலை என்பது மறந்துவிட முடியாத வரலாற்றுடைய பக்கத்திலே வடுக்களாக காணப்படுகின்ற ஒரு படுகொலை. அந்த படுகொலை செய்யப்பட்ட அந்த இடத்திலே படுகொலை செய்யப்பட்டவர்களுடைய நினைவாக தூபி அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தூபிக்கு அண்மையில் அகழ்வுகள் மேற்கொள்ளப்படுகிற போது, கன்னிவடி அகழ்வுகள் மேற்கொள்ளப்படுகிற போது அங்கே மனித எலும்பு கூடுகள், எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. தெற்கிலே இருக்கின்ற ஆட்சியாளர்கள் அல்லது இனவாதிகள் அல்லது முன்னைய அரசியல் தலைவர்கள் எப்படியும் நாங்கள் அழைத்துக் கொள்ளலாம், அவர்கள் இலகுவாக சொல்லிவிட்டு செல்லலாம். யுத்தம் நடந்த பூமியிலே அகழுகிற போது அல்லது அபிவிருத்தி பணிகள் மேற்கொள்ளப்படுகிற போது எலும்பு கூடுகள் தென்படும் என்று சொல்லி அவர்கள் இலகுவாக சொல்லலாம். அப்படியானால் இங்கு நடைபெற்றது யுத்தமா, இன அழிப்பு? இந்த விடயம் பரவலாக பேசப்படுகின்ற விடயம். மிக முக்கியமாக இப்படி யுத்தம் நடந்த பூமியிலே இப்படியான எலும்பு கூடுகள் வெளிப்படுவது வளமை என்று சொல்லி விமல் வீரவன்ச பல்வேறு கருத்துக்களை குறிப்பிடுகிறார். ஆனால் அவருடைய அந்த கருத்துக்களுக்கு எந்த விதமான பதில்களையும் குறிப்பிடாமல் தற்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசும் மௌனமாக இருக்கிறார். சரி, இந்த விடயத்தை நாங்கள் ஒரு புறம் வைத்துவிட்டு இந்த சம்பூர் விவகாரத்துக்கு நாங்கள் வருவோமாக இருந்தால், அதாவது நேற்றைய தினம் 20ஆம் தேதி தான் இந்த மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இதன் பின்னர் அந்த பிரதேசத்துக்கு வருகை தந்த பதில் நீதவான் இந்த அகழ்வு பணிகளை தற்காலிகமாக இடைநிறுத்தி வைக்குமாறு உத்தரவிட்டிருக்கிறார். இந்த உத்தரவின் பிரகாரம் இந்த அகழ்வு பணிகள் தற்காலிகமாக, அதாவது கன்னிவடி அகழ்வு பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. எனினும் இந்த பகுதியை மீள அகழ்வு மேற்கொள்வதற்காக 23ஆம் தேதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக இந்த அகழ்வினை மேற்கொள்ளுகிற போது நீதிபதியினுடைய முன்னிலையிலே அரச பகுப்பாய்வு திணைக்களம், சட்ட வைத்திய அதிகாரி, தொல்பொருள் திணைக்களம், அது மட்டுமன்றி புவிச்சரிதவியல், அளவை மற்றும் சுரங்க பணியகத்தினுடைய அலுவலர்கள் என்று சொல்லி பலருடைய முன்னிலையில் தான் இந்த அகழ்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்கிற உத்தரவு நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டிருப்பதான செய்திகளையும் நாங்கள் காண முடிகிறது. இப்படி இருக்க இந்த விடயங்கள் உண்மையிலே ஒரு மனித அவலத்தினுடைய சாட்சியாக வெளிப்படுகின்ற விடயங்களாகத்தான் பார்க்கப்பட வேண்டியவை. வெறுமனவே தெற்கிலே இனவாதிகள் குறிப்பிடுவதை போன்று யுத்தம் நடந்த பூமியிலே இவையெல்லாம் சகஜம் என்கிற ஒரு கருத்தோடு நாங்கள் நகர்ந்து விட முடியாது என்பது இந்த இடத்திலே சுட்டி காட்ட வேண்டிய விடயமாக இருக்கிறது. சரி, கிழக்கிலே சம்பூரிலே மனித எச்சங்கள் வெளிப்பட தொடங்கி இருக்கின்றன. ஒரு வகையிலே இது ஒரு காலத்தினுடைய சாட்சியாக எழுந்து நின்று செம்மணியிலே புதைகுழிகள் இன்றைக்கு மீள தோண்டுவதற்கு ஆரம்பிக்கப்படுகிற போது சம்பூரிலும் அந்த எலும்புக்கூடுகள் தாமாக வெளிவந்து சாட்சி சொல்ல வந்திருக்கின்றனவோ என்கிற ஒரு கேள்வியைத்தான் மக்கள் மத்தியில் அது உணர்வு ரீதியாக எழுப்புகிறது. விஞ்ஞான ரீதியாக உண்மையிலே நாங்கள் இன்னும் ஒரு வகையிலே பார்க்கலாம். இருந்தாலும் இப்படி சாட்சியங்கள் வெளிப்படுவது என்பது
நீதி கோருகின்ற பயணத்திற்கு வலி சேர்ப்பதாகத்தான் அமையும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. இன்றைக்கு செம்மணியினுடைய 2வது கட்ட அகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. முக்கியமாக உங்களுக்கு தெரியும், 1வது கட்ட அகழ்வுகள் 2 கட்டங்களாக நடைபெற்றிருந்தன. 2வது கட்டம் இன்றைக்கு ஆரம்பிக்கப்படுகிறது. இன்று 21ஆம் தேதி இந்த அகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி இருக்க இந்த 21ஆம் தேதி இன்றைக்கு ஆரம்பிக்கப்படுகின்ற இந்த செம்மணியினுடைய ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த அகழ்வுகள் சிக்கலான பல்வேறு நிலைமைகளை வெளிப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கடந்த காலத்தினுடைய, அதாவது முன்னைய அகழ்வினுடைய அந்த முடிவுகள் அல்லது அங்கே வெளிப்பட்டிருக்கின்ற எலும்புக்கூடுகள், அங்கே வெளிப்பட்ட தகவல்கள், தரவுகளை வைத்து பார்க்கிற போது இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த அகழ்வினுடைய தொடர்ச்சி என்பது பல்வேறு விதமான உண்மைகளை வெளிப்படுத்தும் என்கிற நம்பிக்கையும் மக்கள் மத்தியிலே இல்லாமலே இல்லை. மிக முக்கியமாக இந்த அகழ்வினுடைய பிரதானியான பேராசிரியர் ராஜ் சோமதேவ அவர்கள் குறிப்பிடுகிற போது, கடந்த வாரத்திலே நீதிமன்றத்துக்கு அவர் தன்னுடைய அந்த அறிக்கையை சமர்ப்பித்திருந்தார். அப்பொழுது அவர் குறிப்பிட்டிருந்த மிக முக்கியமான 3 விடயங்களிலே ஒன்று, அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்த செம்மணி பகுதியிலே குற்றவியல் சம்பவங்கள் நடைபெற்றன என்பதற்கான தடயங்கள் வெளிப்படுகின்றன என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருந்தார். இவை தொடர்பான மேலதிகமான ஆய்வுகளும் தேவை என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த இடத்திலே இன்னும் ஒரு விடயமும் சுட்டிக்காட்டப்பட வேண்டிய விடயம், இன்றைக்கு அகழ்வு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த பிரதேசத்திலே சிக்கலான அந்த எலும்பு கூடுகளினுடைய அந்த புதைத்தல் என்பது இடம்பெற்றிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கடந்த நாட்களிலே அங்கே அகழ்வு செய்யப்பட்ட பகுதிகளிலே பேராசிரியர் ராஜ் சோமதேவ அவர்களுடைய அந்த வாக்குமூலத்தின் பிரகாரம், அந்த அறிக்கையின் பிரகாரம், அவர் மன்றுக்கு சமர்ப்பித்திருந்த அந்த அறிக்கையின் பிரகாரம் அவர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். சாதாரணமாக ஒரு புதைகுழியிலே அங்கே எலும்புக்கூடுகள் அடக்கப்படுவதை போன்று அங்கே எதுவும் காணப்படவில்லை, மாறாக சிக்கலான ஒரு முறையில் தான் அவை அங்கே புதைக்கப்பட்டிருந்தன என்கிற ஒரு விடயத்தை அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த பின்னணியிலே இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த புதைகுழியிலும் கூட இப்படியான சிக்கலான பல்வேறு விடயங்கள் வெளிப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக அங்கே எலும்புகள் சீவப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கின்ற தன்மையினையும் காண முடிகிறது என்கிற தகவல்களையும் நாங்கள் அறிய முடிகிறது. அதே நேரத்திலே சில எலும்புகளிலே துளையிடப்பட்ட அந்த அடையாளங்களும் காணப்படுவதான உத்தியோகபூர்வமற்ற சில தகவல்களும் வெளிப்பட்டிருக்கின்றன. இருந்தாலும் உத்தியோகபூர்வமாக அவை வெளிப்படுத்தப்படுகிற போது அவை தொடர்பாக உரையாடுவதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இப்படி இருக்க இந்த விடயங்கள் இன்றைக்கு, அதாவது இன்றைய நாளினுடைய இறுதியிலே என்ன விடயங்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன, ஊடகத்திற்கு கொடுக்கப்படுகின்ற அந்த தகவல்களில் இருந்து பல்வேறு விடயங்கள் வெளிப்படுத்தப்படலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. பார்க்கலாம் இந்த அகழ்வுகள் எவற்றை வெளிக்கொண்டு வர இருக்கின்றன, இந்த நீதியினுடைய பாதை என்பது எப்படி பயணப்பட போகிறது என்பதற்கு ஊடகங்கள் மட்டுமல்ல, பொதுமக்கள் மட்டுமல்ல, அரசியல் தலைவர்கள் மட்டுமல்ல, இவர்கள் ஒவ்வொருவருடைய ஆதரவும் தேவையாக இருக்கிறது. சரியான தகவல்களை சரியான நேரத்திலே வெளியிடுவதும், தேவையற்ற உத்தியோகபூர்வமற்ற தகவல்களை வெளிப்படுத்துவதும் கூட நாங்கள் கொஞ்சம் குறைத்துக் கொள்ள வேண்டிய அல்லது முற்றாக தவிர்த்து கொள்ள வேண்டிய விடயமாகத்தான் காணப்படுகிறது. சரி, இந்த விடயம் ஒரு புறம் இருக்க, இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விடயங்கள் நாளுக்கு நாள் பேசப்படுகின்றன. கடந்த வாரத்திலே அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜேதிச குறிப்பிடுகிற போது, இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான அத்தனை ஆதாரங்களும் எங்களிடம் இருக்கின்றன, நாங்கள் விரைவிலே கைது செய்வோம், உரியவர்கள் தண்டிக்கப்படுவார்கள், இப்படி சில கருத்துக்களை குறிப்பிட்டிருந்தார். சொல்லுவார்கள், இந்த குழந்தை பிள்ளைகள் அழுகிற போது மிட்டாய்களை கொடுத்து குழந்தை பிள்ளைகளுடைய அழுகையை நிறுத்துவதற்கு முயற்சிப்பதை போன்றதாக இருக்கிறது இந்த கருத்துக்கள் என்று சொல்லி சமூக வழியிலே மக்கள் பேசிக் கொள்ளுகிறார்கள். இதே நேரத்திலே இந்த விடயம் தொடர்பாக கருத்து தெரிவித்த முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் ஒருவர், அதாவது சபா குகதாஸ் அவர்கள் குறிப்பிடுகிற போது, இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக அதிகமாக பேசுகின்ற இந்த அரசு இறுதிக்கட்டத்திலே இடம்பெற்ற இன அழிப்பு தொடர்பாக, இறுதிக்கட்டம் என்று நாங்கள் குறிப்பிட முடியாது, இந்த தமிழ் மக்கள் மீது நிகழ்த்தப்பட்ட படுகொலை இன அழிப்பு தொடர்பாக பேசுவதற்கு தயங்குகிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கிறார். இந்த படுகொலைகளுக்கான ஆதாரங்கள் வெளிப்பட்டு இருக்கின்றன. அது சமூக ஊடக வழிகளில் அவை பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இருந்தாலும் அவை தொடர்பாக இதற்காக நீங்கள் பேசுவதற்கு தயங்குகிறீர்கள் என்கிற ஒரு கேள்வியை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். கடந்த கால ஆட்சியாளர்கள் கொலைகளையும் கொலைகாரர்களையும் மறைப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் அவர்கள் வெளிப்படையாக செயற்பட்டு வந்தார்கள், பாதுகாத்தார்கள். ஆனால் இந்த ஊழல், அதே நேரத்திலே குற்றச்செயல்கள், இவற்றை கோப்புகளாக அடுக்கி வைத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இவற்றை வெளியிடுவோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த நீங்கள் எதற்காக இந்த விடயங்களை பேசுவதற்கு மறுக்கிறீர்கள் என்று சொல்லி அவர் கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். அதே நேரத்திலே, அதாவது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக நீங்கள் அதிகமாக பேசுகிறீர்கள், ஆனால் இந்த இனப்படுகொலை, தமிழ் மக்கள் மீது நிகழ்த்தப்பட்ட கொலைகள் ஆதாரங்களோடு பதிவு செய்யப்படுகிற போது நீங்கள் பின் நிற்கிறீர்கள். மிக முக்கியமாக முள்ளிவாய்க்காலினுடைய அந்த இறுதி போரின் போது வெள்ளைக்கொடியோடு சரணடைந்தவர்கள்
சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன. அப்படி வெள்ளை கொடியோடு சரணடைந்த பொதுமக்கள் போராளிகளை சுட்டுக் கொல்லுமாறு உத்தரவு பிறப்பித்த அந்த அடையாளங்கள் அல்லது அதற்கான அந்த ஆதாரங்கள் வெளிப்படுத்தப்பட்டு இருக்கின்றன. அப்படி இருந்தும் அவர்களை நீங்கள் ஏன் கைது செய்யவில்லை என்கிற கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். மிக முக்கியமாக பாலச்சந்திரன் சிறுவன், 18 வயதுக்குட்பட்ட ஒரு சிறுவன், பாலகனாக அவர் ஒரு பிஸ்கட்டை உண்டு கொண்டு இருந்த அந்த காட்சிகள் வெளிப்படுத்தப்பட்டிருந்தன. அதன் பின்னர் ஒரு தப்பியோடிய கைதியை போன்று அவருடைய நெஞ்சிலே துப்பாக்கி ரவைகள் துளைத்திருக்க அந்த சிறுவன் இறந்திருந்த அந்த காட்சிகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. யார் அதை செய்தார்கள் என்பது வெளிப்படையாக தெரியும். அதே நேரத்திலே ஊடகவியலாளர் சகோதரி இசைப்பிரியாவினுடைய அந்த சொல்லனாத துயரங்களும் அவருடைய படுகொலையும் இதை யார் செய்தார் என்பதும் தெரியும். அந்த ஆதாரங்கள் பதிவாகி இருக்கின்றன. அது நான் இல்லை என்கிற அவருடைய அந்த குரல் வெளிப்படுகிற போது உங்களுடைய மனச்சாட்சி அது உழுக்கவில்லையா என்கிற கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். இப்படியான அநீதிகள் உங்களுடைய சகோதரிகளுக்கு, உங்களுடைய தாய்மார்களுக்கு, உங்களுடைய தங்கைகளுக்கு நிகழ்ந்தால் உங்களால் அதை பொறுத்து கொள்ள முடியுமா என்கிற ஒரு கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கிறார். ஒரு இடத்திலே யுத்தம் நிகழுகிற போது அந்த யுத்தத்தினுடைய அறம் என்பது பின்பற்றப்பட வேண்டிய ஒன்று. இந்த இடத்திலே இந்த யுத்த அறம் மீறப்பட்டிருக்கிறது என்பதும் சுட்டி காட்டப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது. ஆகவே இவை தொடர்பாக கேள்விகளை எழுப்பியிருக்கிற முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் இந்த விடயம் தொடர்பாக அனுர் அரசு என்ன பதில்களை கொடுக்க போகிறது என்கிற கேள்விகளையும் குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருக்கிறார் என்பதும் இந்த இடத்திலே நாங்கள் சுட்டி காட்ட வேண்டிய விடயமாக இருக்கிறது. சரி, இவையெல்லாம் ஒரு புறம் இருக்க, இந்த நாட்டினுடைய கல்வி என்பது இந்த சிறுவர்களை நாளைய பிரஜைகளாக ஒரு இந்த நாட்டை நேசிக்கின்ற, இந்த நிலத்தை நேசிக்கின்ற ஒரு வகுப்பினராக உருவாக்க வேண்டிய தேவை அந்த கல்விக்கு இருக்கிறது. குடும்பத்திலே இருந்து பிள்ளைகள் கல்வி கற்பதற்காக பாடசாலைகளை நோக்கி நகருகிற போது அங்கே இருக்கின்ற அதிபர் ஆசிரியர்கள் தான் அவர்களுடைய தாயாகவும் தந்தையாகவும் போற்றப்படுகிறார்கள். அதனால் தான் நாங்கள் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லி வழிபடுகிறோம். அந்த மரபு எங்களிடத்திலே இருக்கிறது. இப்படி இருக்க பாடசாலையிலே கல்வி கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் பட்டதாரிகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பிரதமர் ஹரணி அமரசூரிய ஒரு கருத்தை வெளியிட்டு இருக்கிறார். புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பாக தென்மாகாண கல்வி அதிகாரிகளுக்கு விளக்கம் அளிக்கிற போதுதான் இந்த விடயங்களை அவர் பேசியிருக்கிறார். மிக முக்கியமாக அந்த நிகழ்விலே கலந்து கொண்டு பேசுகிற போது ஆசிரியர்கள் எல்லோருமே பட்டதாரிகளாக இருக்க வேண்டும். மிக முக்கியமாக அப்படி ஆசிரியர் தொழிலே இருக்கின்றவர்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களாக இருக்க வேண்டும் என்கிற விடயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது கட்டாயம் என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த அதாவது முன்மொழியப்பட்டிருக்கின்ற சீர்திருத்தங்களுக்கு ஏற்ப கல்வி நிர்வாகத்திலே தேவையான மாற்றங்களை நிகழ்த்துவதற்கு தான் முன்மொழிந்திருப்பதாகவும் இந்த விடயத்தை பற்றி பேசுகிற போது அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார். இந்த இடத்துல அவருடைய கருத்து விமர்சன பார்வையோடு எதிர்நோக்க வேண்டிய ஒரு கருத்தாக இருக்கிறது. நிச்சயமாக இந்த கல்வி என்பது அந்த கல்விதான் ஒரு நாட்டினுடைய ஒரு பிள்ளையினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிற விடயமாக இருக்கிறது. ஆகவே அந்த கல்வியை போதிக்கின்ற ஆசிரியர்கள் யாராக இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் தெய்வத்திற்கு சமனானவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுடைய அந்த அறிவு தொடக்கம், அவர்களுடைய அந்த பண்பாடு தொடக்கம், எல்லா விடயங்களுமே அதற்கேற்ப இருக்க வேண்டிய ஒரு கட்டாயமாக இருக்குது. ஆனால் சில பிறழ்வுகளும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக அறியப்படுவதும் உண்மையாகத்தான் இருக்கிறது. இப்படி இருக்க மாணவர்களுக்கு கல்வி போதிக்கின்ற ஆசிரியர்கள் பட்டதாரிகளாக இருக்க வேண்டும் என்பது அவர் குறிப்பிடுகின்ற ஒரு கருத்தாக இருக்கிறது. ஆனால் நிச்சயமாக பயிற்சி பெற்ற ஆசிரியர்களாக இருக்க வேண்டும் என்பது ஏற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான கருத்தாக இருக்கிறது. இந்த இடத்துல இன்னும் ஒரு விடயமும் இந்த அரசால் கவனிக்க வேண்டிய விடயம் என்பது சுட்டி காட்டப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது. மிக முக்கியமாக நாங்கள் கல்வி என்று பார்க்கிற போது தரம் 1 இருந்து 13 வரைக்குமான ஆசிரியர்களைத்தான் அதிகமாக நாங்கள் பேசிக்கொள்ளுகிறோம். அவர்கள் தொடர்பான கரிசனையை தான் கொடுக்கிறோம். ஆனால் இந்த மொண்டிசோரி என்று அழைக்கப்படுகிற பாலர் வகுப்பிலே கல்வி கேட்கின்ற அல்லது இந்த நாங்கள் நர்சரி என்று இலகுவாக எங்களுடைய மொழியில அழைப்பது வழமை அல்லது கிராமங்களிலே அழைப்பது வழமை. இந்த இவ்வாறு 3 வயது தொடக்கம் அல்லது 4 வயது தொடக்கம் இந்த பாலர் பாடசாலைகளை நோக்கி பயணப்படுகிற குழந்தைகள் 6 வயது வரைக்கும் அங்கே கல்வி கற்பார்கள். அப்படி அவர்கள் அங்கே அந்த ப்ரீ சைல்டு எஜுகேஷன், அதாவது ப்ரீ எஜுகேஷன் என்பது எங்களுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கிறது என்கிற ஒரு கேள்வியை நாங்கள் கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் ஒரு குழந்தையினுடைய அடி அத்திவாரம் இடப்படுகின்ற இடமாகத்தான் அது இருக்கிறது. வளர்ந்த நாடுகளை பொறுத்த வரைக்கும் அதற்கு கல்வி கேட்கின்ற அல்லது அதற்கென்று பிரத்யோகமாக பயிற்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர்கள் தான் அந்த கல்வித்துறையிலே ஆசிரியர்களாக நியமிக்கப்படுவார்கள். ஆனால் எங்களுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. அவர்களுக்கு அந்த ஆசிரியர்களுக்கு முறையான பயிற்சிகள் வழங்கப்படுகின்றனவா?
முறையான கல்விகள் வழங்கப்படுகின்றனவா என்பது இந்த இடத்திலே கேட்கப்பட வேண்டிய கேள்வியாக இருக்கிறது. நாட்டினுடைய பல்கலைக்கழக கல்வி திட்டத்திலே இப்படியான ஆசிரியர்களுக்கு, பாலர் பாடசாலை ஆசிரியர்களுக்கு என்று பட்டதாரி கற்கை நெறிகள் காணப்படுகின்றனவா, அதாவது பட்ட கற்கை நெறிகள் காணப்படுகின்றனவா என்பது அந்த கேள்வியை நாங்கள் கேட்கிற போது இல்லை என்பதுதான் பதிலாக இருக்கிறது. இந்த பின்னணியிலே வவுனியா பல்கலைக்கழகத்திலே இப்படியான ஒரு கற்கை நெறி ஆரம்பிக்கப்படுவதற்கான அந்த எடுகோள்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன என்கிற செய்திகளையும் நாங்கள் அறிய முடிகிறது. வரவேற்கத்தக்க விடயம், 4 வருட கற்கை நெறி அங்கே ஆரம்பிக்கப்படுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதான செய்திகளை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவற்றினுடைய அந்த தொடர்ச்சி என்பது எவ்வாறாக இருக்கிறது என்பது தொடர்பாகவும் அறிவதற்கும் நாங்களும் ஆவலாக இருக்கிறோம். உங்களிடத்திலும் எடுத்து வருவதற்கு ஆவலாக இருக்கிறோம். இப்படியான விடயங்கள் தொடர்பாக கல்வி அமைச்சு கரிசனை கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த இடத்திலே சுட்டி காட்டப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது. இப்படி இருக்க பல்வேறு விடயங்கள் தொடர்பாக இன்றைக்கு சமகாலத்திலே நாங்கள் உரையாடி இருக்கிறோம். பார்க்கலாம், தொடர்ந்து வருகிற அடுத்தடுத்த விடயங்கள் தொடர்பாகவும் உரையாடுவதற்கும் ஆர்வமாக இருக்கிறோம். சந்திக்கலாம் மற்றும் ஒரு சமகாலத்தில்.